எதிர்பாராத ஒரு ஆள்கிட்ட இருந்து வந்தது அதோட சேர்த்து இப்படி சர்ப்ரைஸா வந்ததும் கொஞ்சம் கண்ணு கலங்குது. ஆனா அவங்களுக்கு சந்தோஷப்படுத்தணும் அனுப்பியிருக்காங்க. ஆனந்த கண்ணி மறக்கல. அதான் மிக மிக மனதில் பெரிய ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறேன். என்ன சொல்லுவோம். ஹலோ அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரியா? இன்று அடையுங்கள் அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரி. ஜாஃப்னா சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பானம் எண்ணத்துக்கு. பச்சை கிளிகள் தோலோடு பட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம். சரி, வணக்கம் அப்பா. வணக்கம். நாங்க அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரில இருந்து வந்திருக்கிறோம். என்ன பேர் உங்களுக்கு? தனபாலசிங்கம். சரி, தனபாலசிங்கம் அப்பாக்கு இன்றைக்கு பிறந்த நாள் என்று சொல்லி ஒரு ஆக்கள் விஷ் பண்ணி கேக் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. சரி, எப்படி போகுது பிறந்த நாள்? பெருசா கொண்டாடுற அளவு கொண்டு இல்லை, சும்மா நோமலா இருந்த நாங்கள். சரி, கொண்டாடுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, ஆனா நோமலான ஒரு நாள் மாதிரி போய்கொண்டு இருக்குது. அப்படி நோமலான நாள் மாதிரி இந்த பிறந்த நாள் இருக்க கூடாதா? உங்களோட சேர்ந்து இந்த பிறந்த நாளை நாங்களும் கொண்டாடிட்டு போறதுக்காக வந்திருக்கோம். இந்த பிறந்த நாள் நீங்க கொண்டாடணுமா அனுப்பி விட்டுருக்காங்க எங்களை இங்க. சரியா? சரி, முதலாவதா அப்பா கேக் கொண்டு அனுப்பி விட்டுருக்காங்க. ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு ஒரு அழகான ஹார்ட் கேக் கொண்டு வந்திருக்குது. அவங்களோட இதயத்தையே அனுப்பி இருக்கிறாங்க இங்க கேக்கா. சரி, ஓகே. சரி, அப்ப யார அனுப்பி இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? எனக்கு 3 பேர் வெளியில நிக்கிறோம். 3 பேர் வெளியில இருக்காங்க. யாரெல்லாம் இருக்கிறாங்க? 3 பேர் யார்? அது 3 மகன் இருக்கிறோம். 3 மகன் இருக்கிறாங்க வெளிநாட்டுல. எந்த நாட்டுல இருக்கிறாங்க? ஜெர்மனியில மூத்த மகன் நிக்கிறேன். டோவாவில 2வது மகன் நிக்கிறேன். 3வது மகன் பிரான்ஸ்ல நிக்கிறேன். யார் அனுப்பி இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு சரியாக சொல்ல தெரியல. 3 பேரும் பாசம் இருக்கீங்கல்ல. சரி, 3 பேருக்கும் பாசம் இருக்குது. ஆனா யார் அனுப்பினது அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனா பிள்ளைகள் அனுப்பலையே, வேற ஒரு ஆட்கள் தானே அனுப்பியிருக்காங்க. இது பிள்ளைகள் அனுப்ப இல்லையா? இல்ல, வேற ஒரு ஆட்கள் தான் அனுப்பியிருக்காங்க. அப்படியோ? பிள்ளைகளும் இருக்குது. ஆனால் எங்களுடைய அண்ணன் டென்மார்க்ல இருக்கிற அண்ணன் ஒரு ஆள். அண்ணா அனுப்பியிருப்பாரா? இருக்கலாமா? டவுட்டா? இல்ல, அவர் இப்பதான் அவருக்கு தெரியாது பிறந்த ஆண்டு. சரி. ஆனா இப்பதான் என்னோட கதைச்சவர். அவரும் அனுப்பியல. அவரும் அனுப்பல. பிரான்ஸ்ல இருந்து தம்பியார் இருக்கிறேன். என்ன பேர் அவருக்கு? கொண்ட பின்சிலோண்டு. அந்த பேர்லயும் வரையில. சரி, அடுத்ததா இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு. அந்த கிஃப்டை நாங்க பாப்போம். என்ன அப்பாக்காக மாக்களோட பழங்களும் வச்சு ஒரு கூடையில அனுப்பியிருக்காங்க. மாக்கள் எல்லாம் குடிச்சு நல்ல ஆரோக்கியமா இருக்கணுமாம் அப்படின்னு சொல்லித்தான் இப்படி ஒரு கிஃப்ட வந்து அனுப்பியிருக்காங்க. எனக்கு விளங்க இல்ல யார் அனுப்பினு தெரியல. நிறைய பேர் இருக்கிறபடியா ஒரு கன்ஃபியூஸ் ஆயிருக்கு யாருக்கு வந்திருக்குமே. சரி, இது எத்தனையாவது வயது பிறந்த நாள் உங்களுக்கு? எனக்கு 70வது பிறந்த நாள். அப்ப அதான் ஸ்பெஷலா சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்திருக்கு போல இருக்கு. 70வது பிறந்த நாள்னோடனே கொஞ்சம் சர்ப்ரைஸா உங்களை இந்த பிறந்த நாளை கொண்டாட வைப்போம், இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க போல இருக்கு. ஏன்னா எதிர்பார்த்தீங்களா இன்றைக்கு சர்ப்ரைஸ்? ஒண்ணுமே எதிர்பார்க்கல. எதிர்பார்க்கல. சந்தோஷமா வந்தது. சந்தோஷமா கிடைக்கும். ஆளவுல இங்க எல்லாம் கிடைக்கும். சரி, யாரு அனுப்பினு தெரியல, அதாலதான் ஒரு பதட்டத்தோட சேர்ந்த ஒரு சந்தோஷம். என்ன யார அனுப்பினு தெரிஞ்சா இன்னும் சந்தோஷமா இருக்குமென்னு நினைக்கிறேன். 2 நாட்கள் நிறைய பேர் இருக்கிறபடியா தான் கன்ஃபியூஸ் ஆகுது. நிறைய பேர் இருந்தாலும் யாரோ ஒரு ஆக்கள் ஸ்பெஷலா நினைச்சிருக்காங்க இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட கொடுக்கணும். அப்படித்தானே? அப்படி இருக்கு. சரி, அப்ப யார்கிட்ட இருந்து வந்திருக்கேன்னு நானே சொல்லவா? இதுவரைக்கும் நீங்க கெஸ் பண்ணாத ஒரு ஆக்கள் தான் இதை அனுப்பியிருக்காங்க. சொல்லுங்க பாப்போம். சரி, ஹாப்பி பர்த்டே மாமா அப்படின்னு சொல்லித்தான் இந்த கேக்ல வந்தது. மாமான்னு சொன்னா யாரு அனுப்பியிருப்பா? ஐசியாவா? அந்த பேர்லயும் வரையில. சரி, அப்ப நானே சொல்லிடுறேன். நிறைய குழப்பம் தேவையில்லை. பிறந்த நாள் நாள்ல அவ்வளவு ஒரு டென்ஷன் தேவையில்லை. நாங்க கூலா கதைச்சிட்டு யார் அனுப்பினேன்னு நானும் சொல்லிட்டு போயிடுறேன். சரி, அப்பாட இந்த பிறந்த நாள்ல அப்பாவை சந்தோஷப்படுத்தி பாக்கணுமா, உங்களை சர்ப்ரைஸ் பண்ணி பாக்கணுமா அப்படின்னு சொல்லி இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட பிரான்ஸ்ல இருந்து புவனேந்திரன் நிரோசன் அவங்க அனுப்பியிருக்காங்க. சரி, ஓகே ஓகே. சரி, யார் அது? எங்களுடைய தங்கச்சி மகன். சரி, ரோஜன்.
அப்ப மாமாண்டு அழகா ஓ, போட்டு okay, அனுப்பியிருக்கேன் okay. உங்களோட தங்கச்சியிட மகன் இருந்து உங்களுக்கு இந்த கிஃப்ட் வந்திருக்குது உங்களோட மருமகன் உங்களுக்காக இந்த மருமகன் சர்ப்ரைஸ் இருக்கு. கிஃப்ட் அனுப்பி இருக்கிறேன். சரி எதிர்பார்த்தீங்களா அவர்கிட்ட இந்த கிஃப்ட் வருமெண்டு? இல்ல நான் எதிர்பார்க்கல, கொஞ்சம் எதிர்பார்க்கல. எதிர்பார்க்கல. சரி 70வது பிறந்த நாள்ன்றக்குள்ள கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கணும் என்று சொல்லி இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பி இருக்கிறேன். சரி எதிர்பாராத ஒரு ஆள்கிட்ட இருந்து வந்தது அதோட சேர்த்து இப்படி சர்ப்ரைஸா வந்ததும் கொஞ்சம் கண்ணு கலங்குது. ஆனா அவங்களை சந்தோஷப்படுத்தணும்ன்றதுக்காக அனுப்பியிருக்காங்க. ஆனந்த கண்ணி. ஆனா இந்த பிறந்த நாளைக்கு என்ன கொடுக்கறோம்ன்றதை தாண்டி அதை சர்ப்ரைஸா கொடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க தானே, அதான் உங்களை வச்சிருக்கிற பாசம். சரி அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாகவும் உங்களோட மருமகன் நிரோசன் அவங்க சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அப்பா. எப்பவும் நீங்க சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நாங்க ஆண்டவனை பிரார்த்திச்சுக்கிறோம். நன்றி. ஓகே சரி உங்களோட மருமகனுக்கு என்ன சொல்ல போறீங்க? மறக்கல, அதான் மிக மிக மனதில் பெரிய ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறேன் சொல்லுவோம். சரி நன்றி அப்பா எங்களுக்காக டைம் தந்ததுக்கு. சரி ஓகே ஓகே. Happy birthday to you. Happy birthday to you. Happy எப்படி சர்ப்ரைஸ்? சூப்பர். டெலிபோன் நம்பர் இருக்கா? ஹலோ அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரியா? இன்றைய அடையுங்கள் அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரி ஜாஃப்னா.